பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் கிருபையும் உங்களை நிரப்புவதாக. அருமையான தேவ மக்களே, யோவேல் 2:20 சொல்லுகிறது, தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த தேசம் பயப்படாமல் அமைதியாக சந்தோஷமா வாழணும். நம்ம எல்லா ஆசைதான். உலக நாடுகள்லாம் ஐநா சபை எல்லாம் கூடி பேசுது, யுத்தம் வேணாம், சண்டை வேணாம், அவங்களும் வாக்குவாதம். ஆனா சண்டை நடக்குது, அங்க பேரிட நடக்குது, அழிவு நடக்குது. அது மக்களுக்கு புரியல. அறிவுல வளர்க்குறான். மோசான் படம் அப்படி ஆயிடுச்சு, அதனால தான் இப்படி இயற்கை மாறிடுச்சு, புகை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா ஒரே ஒரு ரீசன், இந்த தேச மக்கள் இறைவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடினால்தான் ஆண்டவர் தேசத்தை அடைக்கிறார், சுவரை அடைக்கிறார். இங்கே வசனம் சொல்லுகிறது, சுவரை அடைக்கவும் திறப்பிலை நிற்கவும் சொல்லி எசேக்கியேல் 22 நீங்கள் 30 வாசம், நான் தேசத்தை அழிக்காதபடி சுவரை அடைக்கத்தக்கதாய் திறப்பிலே நிற்க ஒருவனை நான் தேடுகிறேன். இந்த தேசம் ஒரு வெற்றியாக விடுதலையாக மாற வேண்டும் என்றால் தேவ மக்களே, தேசத்துக்காக ஜெபிக்கிற தேச தலைவர்கள் தேவை. இன்னைக்கு எந்த நாடெல்லாம் போய் பாருங்க, எங்கெல்லாம் சண்டைகளோ யுத்தங்களோ மனுஷர்கள் பயந்து வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் துஷ்ட அதிகாரி அந்த நாட்டை ஆளுகிறவனாய் இருப்பான். அப்போ ஒரு அதிகாரத்தில் வருகிறவர், ஆளுமைக்கு வருகிறவர்கள் அவங்க துஷ்டத்தனம் உள்ளவர்களாயிராதபடி இரக்கமுள்ளவர்களாய் பேசுகிற ஏழையை நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவுடைய சிங்காசனம் என்று அழைத்திருக்கும் ஒரு ஏழையுடைய அங்கு நியாயத்தை விசாரிக்கிற ஒரு தலைவன் தேவை. ஏழைக்கு இறங்குகிறவர்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவனாய் மாறுகிறான். கர்த்தருடைய மக்களே, இந்த தேசம் பொல்லாங்கன் கையில் இருக்கிறபடியால் இந்த பொல்லாங்கன் கையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் தேசம் தேவனுக்கு சொந்தமாய் மாற வேண்டும் என்றால் 1 தீமோத்தேயு 2:1, 2, 3, 4 வசனங்கள் படிக்கும் போது அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காக அதிகாரமுள்ள யாவருக்காக நாம் ஜெபிக்கிற தேவ மக்களாய் இருக்க வேண்டும். மக்களே, இன்னைக்கு நாம் ஜெபிக்க மறப்பதினாலே உபவாச தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்கள் இல்லை, பட்டணங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் இல்லை, கிராமங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் இல்லை. அது எங்க பார்த்தாலும் கொலைகளும் கொள்ளைகளும், அங்கே தேசத்திலே மனுஷ ரத்தத்தை சிந்துகிறவர்கள் பெருத்து விபத்துகள் பெருத்து போனது, கொலைகள் பெருத்து போனது, தற்கொலைகள் பெருத்து போனது. மனிதர்கள் ஒரு மிருகத்தை போல மாண்டு போகிற நிலைமைக்கு காரணம் துஷ்ட அதிகாரிகள் தேசத்தை ஆளுகிறார்கள். தேசத்தை ஆளுகிற காவல்துறையில இருந்து அதிகாரமுள்ள IAS IPSக்காக ஒரு வார்டு நம்பர்ல இருந்து MLA MP-க்காக நாம் ஜெபிக்க போதுதான் இந்த தேசம் நீதியால் நிலைநிறுத்தப்படும். எபேசியர் 2:2 படிக்கும் போது, கீழ்ப்படியாமின் பிள்ளையிடத்திலே இப்போது கிரியை செய்கிற ஆகாய்த்து பிரபுவாக ஆவிக்கேற்றவை நடந்து கொள்வீர்கள். யாரெல்லாம் இறைவனுடைய சத்தத்துக்கு உபதேசத்திற்கு மனிதன் கீழ்ப்படியவில்லையோ அங்கே சத்துருடைய ஆளுகையை பார்க்க முடிகிறது. தேவ மக்களே, தேசம் பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்றார், தேசம் விடுதலையாக மாற வேண்டும் என்றார், தேசத்திலே வாழ்கிற மக்கள் கலிகூற வேண்டும் என்றார், ஏழ்மை தரித்திர சாபத்திலே மக்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றார், தேசத்தை தேவன் ஆளுகை செய்ய வேண்டும். எந்தெந்த தேசம் தேவன் ஆளுகை அந்த தேசம் ஆசிரிக்கப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் யுத்தம், இஸ்ரேல் ஈரான், அங்கே பாலஸ்தீன யுத்தம், எங்க பார்த்தாலும் பேரிடர்கள், எங்க பார்த்தாலும் மழை வெள்ளத்தினாலே இருக்கிற அழிவுகள். காரணம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் மெதுவாய் மனுஷனுக்கு குறைந்து கொண்டு இரக்கம் இல்லாத மனிதனாய் மிருகத்தை போல மாறி போன அப்படினாலே தேசம் தேவ கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ மக்களே, இந்த தேசத்தை தேவன் ஆளுகை செய்வதற்கு அங்கே சொல்ல விண்ணப்பம் செய்கிறவன் இல்லை என்று கண்டு தேவன் ஆச்சரியப்பட்டாராம். திறப்பில் நிற்கிற ஒருவனை நான் தேடுகிறேன் என்று சொல்லுகிறார். அங்க ஆபிரகாம் அந்த லோத்துக்காக அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, 50 நீதிமான் இருந்தார், 40 இருந்தார், 30 இருந்தார் என்று 5 வரைக்கும் ஆண்டவர் ஒரு நீதிமானும் இல்லை என்று கண்டு சோதோம் குமாரை அழித்தது போல இந்த தேசம் அக்கினிக்கிரையாக தள்ளப்படுவதற்கு முன்பாக நாம் தேசத்தின் ரட்சிப்புக்காக, ஆசிரியத்திற்காக, சமாதானத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நாம ஜெபத்துக்கு தக்க பலனை தருவாராக. இந்த வேறு சத்தியம் யோவேல் 2:23, தேசமே பயப்படாதே, என் ஆண்டவர் நீதி செலுத்துவார், என் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். இதுதான் ஆண்டவர் கோராசை பெத்சாவை பார்த்து ஐயோ என்று சொன்னார் என்றால் அது மனவில்லை. கோரசு மனம் திரும்ப, பெத்சாயிதா மனம் திரும்பவில்லை, உனக்கு ஐயோ என்றார். எருசலேமை பார்த்து சொன்னார், உனக்கு கிடைத்த இந்த 4 சமாதானத்துக்கு அறிந்தாயானால் அது நலமாயிருக்கு, ஆனா அவைகளோ உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது என்று சொல்லி இஸ்ரவேலுடைய சமாதானம், எருசலேமுடைய சமாதானம் தூரமாக இருந்தது. நாம் தேசத்துக்காக ஜெபிப்போம், தேசம் ஆசிரியத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு அவர் மனம் விரும்புவார். எசேக்கியேல் 20:30
தேசத்தை தேவன் அழிக்காதபடி நாம் திறப்பில் நிற்போம். தேசம் தேவனுக்கு சொந்தமாய் மாறும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.